ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி அழகா நேச்சுரலா ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்கா இருக்குங்க செட் பீஸ் எல்லாம். அதெல்லாம் செட்டுன்னு வந்து பார்க்கவே முடியல. அது எப்படி மேக் பண்ணி விசுவலா நம்மளுக்கு வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ண விஷயம் உண்மையிலேயே வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஷாட் இருக்கு இந்த எபிசோட்ல. அதே மாதிரி டஸ்டின் ரவுண்டா ஒரு இடத்துல வந்து ஓடுவாரு. அந்த இடத்துல சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அப்ரிஷியேட்டபிளா அந்த ஒரு ஹரிபரி ரஷ்பஸை நமக்குள்ள கடத்த ட்ரை பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இது தப்பான ட்ராக் ஆச்சு, இப்படி போக மாட்டாரு இந்த கேரக்டர் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தப்பான ட்ராக்லயும் எப்படியோ கரெக்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துறாங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு நோட்டபிள் மென்ஷன் ஜானதன் பையர்ஸா நடிச்ச சார்லி. அவரை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இத்தனை சீசன்லயும் வந்து காட்டியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு லீடை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் ஃபார் ஜானதன் பையர்ஸ். அண்ட் அந்த ஆக்டருமே சில இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் என் தலைவன் டெரிக், த டிலைட்ஃபுல் டெரிக், அந்த கேரக்டர்